உங்கள் விஜய். ஹலோ கல்பனா, நான் பெரியம்மா பேசுறேன்டா. தெரியுது பெரியம்மா. எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்காங்க. பாப்பா எப்படி இருக்கா பெரியம்மா? அவளுக்கு என்ன, சூப்பரா இருக்கா. அவ விஷயமா தான் உனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். ஓ அப்படியா? எனிதிங் ஸ்பெஷல் பெரியம்மா? ஓ நாளைக்கு குழந்தைக்கு பேர் வைக்க போறோம். உங்க எல்லாரும் இன்வைட் பண்ணதான் நான் ஃபோன் பண்ணேன். வாவ், வாட் a சர்ப்ரைஸ் பெரியம்மா. இவ்ளோ சீக்கிரமா பேர் வைக்கிறீங்க? ஆமாம்மா, ஜோசியர் நாளைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காரு. பெரியம்மா, நான் முதல்ல வந்துருவேன். ஏன்னா குழந்தைக்கு நான் மட்டும்தான் ஒரே ஒரு அத்தை. அதனாலதான் முதல்ல உன்னை கூப்பிடுறேன். நேரா வந்து கூப்பிடுறதுக்கு டைம் இல்ல, கோச்சுக்காத, போன்ல கூப்பிடுறேன்னு குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும். அம்மா, மறக்காம உங்க அத்தை பானுமதி கிட்ட சொல்லிடுமா? சரி பெரியம்மா, சொல்லிடுறேன். ஓகே, வச்சிட்டுமா? சரி பெரியம்மா, பை. சரி பெரியம்மா. நம்ம ஃபேமிலிக்கு மட்டும்தானே. உங்க கஷ்டம் எனக்கு தெரியுது பெரியம்மா. அர்ஜென்ட்டா டேட் ஃபிக்ஸ் பண்ணா எப்படி எப்படி எல்லாரையும் கூப்பிட முடியும் பெரியம்மா? அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல பெரியம்மா. நான் என்னுடைய அத்தை கிட்ட சொல்லிடுறேன். நீங்க அத்தைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்ல. மத்த எல்லாருக்கும் வேணா நீங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கோங்க. சரியா? சரி பெரியம்மா, சரி பெரியம்மா. ஐயோ அத்தை, அத்தை நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஏய், என்ன அத்தை சொத்தன்னு பெரிய மரியாதை எல்லாம் கொடுக்கற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. பெரியம்மா தான் ஃபோன் பண்ணிருந்தாங்க. என்னோட அண்ணனோட பொண்ணுக்கு நாளைக்கு பேர் வைக்கிறாங்களாம். ஒன்லி ஃபேமிலி ஆளுங்களுக்கு மட்டும் சொல்லிருக்காங்களாம். கூப்பிடலனாலும் பரவாயில்ல, வர அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் வரலாம். நீ என்னடி எனக்கு சொல்றது? நான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவ. பேர் வைக்கிறது ஏன் பேத்திக்கு. என்ன யாரும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. கூப்பிட வேண்டியது உன்ன மாதிரி வெளியாளதான். ஹலோ அத்தை, நான் வெளியாளா? நான் அந்த சக்கரவர்த்தி குடும்பத்தோட ஒரே பொண்ணு. ஓ, சக்கரவர்த்தி குடும்பமா? இத பாருடி, இதெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பெத்த பொண்ணு குலத்துக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ அந்த ஃபேமிலி ஆள் கிடையாது. நீ இங்க இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன். புரியுதாடி? வந்திருக்கலாம் அத்தை சொத்த. நாம இவங்களை அவமானப்படுத்துறதுக்காக சொன்னா நம்மளையே அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்களே. எல்லாருக்கும் சொல்லிட்டியா சுமித்ரா? சொல்லிட்டேன் சித்ரா. சீதா, டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? ஐயோ இல்ல அத்தை, இன்னைக்கு கொஞ்சம் எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அத்தை. பரவாயில்ல விடு. முன்னாடி எல்லாம் இந்நேரம் பூஜை எல்லாம் முடிச்சு டிஃபன் ரெடி பண்ணியிருப்ப. இப்போ பச்சை உடம்புக்காரி, என்ன டயர்டா இருக்கா? ஆமா சித்ரா, சீதாவை இனிமே நம்ம அதிகமா எந்த வேலையும் வாங்க கூடாது. அவளுக்கு குழந்தைய பாத்துக்கிறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. சுமித்ரா, சீதாவுக்கு குழந்தைய பாத்துக்கிற வேலை இருக்கு. பிரியாவுக்கு என்ன வேலை இருக்கு? அவ டிஃபன் ரெடி பண்ணிருக்கலாம்ல. எங்க அவ? பிரியா, பிரியா, அத்தை டிஃபன் ரெடியா? டிஃபனா? அது வந்து அத்தை. என்ன எப்ப பார்த்தாலும் அது இதுன்னு மழுப்பிட்டே இருக்க. ஒரு வேலை கரெக்டா என்னம்மா, இங்க ஒரே மகளிர் மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. டிஃபன் ரெடியா இல்லையா? சாரி மாமா, ஒரு 10 நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணுங்க,
நீங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருங்க, அதுக்குள்ள டிஃபன் ரெடி ஆயிடும். ம்? என்னப்பா ஓகே சீதா நீ போய் குழந்தைய பாத்துக்கோ, டிஃபன் உனக்கு மேலேயே அமுச்சு வைக்கிறேன். வா சித்ரா. போமா போ. சரிங்க அத்தை. வா பிரியா. ம் போங்க. யமுனா இன்னும் வேலைக்கே வரல. இவ்ளோ டிஃபன் ஐட்டம் ரெடியா இருக்கு. யார் பண்ணிருப்பா? நான் தாம்மா பண்ணேன். ராணி இவ்ளோ பதார்த்தம் செஞ்சு வச்சிருக்க, வெரி குட். சுமித்ரா, எடுத்து வச்சிருக்கிற அழக பார்த்தா சீதா செஞ்ச மாதிரியே இருக்கு. ம்? இதத்தானே நான் எதிர்பார்த்தேன். பிரியா, ராணிய பார்த்து கத்துக்கமா. இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் உடையிறது ஏன் தலையாவே இருக்கு. இருடி, நீ யாருங்கிறது சீக்கிரமா வெளிச்சம் போட்டு காட்டுறேன். என்னங்க சொல்ல மறந்துட்டேன், இவ பேர் ராணி, புதுசா வீட்டு வேலைக்கு சேர்ந்திருக்கா. வணக்கங்க ஐயா. அப்போ யமுனா வேலையை விட்டு நின்னுட்டாளா? இல்லங்க, இவ கர்ப்பிணி பொண்ணு. இவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி சீதா தான் கூட்டிட்டு வந்தா. ஓ. குழந்தைய பாத்துக்க ஆள் இல்லைன்னு நான் தான் இவளை இங்க இருக்க சொன்னேன். ஓஹோ. அம்மா சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. யமுனா, இதான் நீ வர டைமா? பாரு, நீ வரத்துக்குள்ள ராணியே எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டா. கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கமா. சரிங்கம்மா. நாளையில இருந்து சீக்கிரம் வந்துடணும்னு. சரிங்கம்மா. டிஃபன் சூடாறதுக்கு முன்ன சாப்பிடுங்க. வாங்க. வாராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராணி, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லம்மா. யமுனா, ஏமா என்ன தள்ளி விடுற? எனக்கு என்னாலும் பரவாயில்ல. என் வயித்துல வளர குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? எங்க பாருமா, சாப்பாட நீயே பரிமாறுமா. நான் உன் வேலையை எதுவும் பறிக்கலம்மா. யமுனா, என்னாச்சு உனக்கு? லேட்டா வந்த பதட்டம் இன்னும் உன்னை விட்டு போலியா? வயித்து புள்ளத்தாச்சி இப்படி இடிக்கிறியே, ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா என்ன ஆவறது? சரி 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 சரி, அதான் ஒண்ணும் நடக்கலல்ல. பாமா, வந்து டிஃபன் எடுத்து வை. வா. எதையும் கண்டுக்காத. அவ யாருங்கிறத நாம தோல் உரிச்சிருவோம். இந்தா வச்சுக்கோ. இந்த வடை கொடுமா. போதும். இந்தா, போட்டுக்கோ. செல்ஃப் சர்வீஸ் இஸ் த பெஸ்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அதனால நம்மளே போட்டுக்கிறதா நல்லது. போதுமா? அவனுக்கு வை. எனக்கு ஒரு வடை வை. போதும். தேங்க்யூ. டேய், எடுத்துக்கடா. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ராணி, ஐயா, ரொம்ப நல்லா பண்ணிருக்கமா. நன்றிங்க ஐயா. என்னங்க, நீங்க எதுவுமே சொல்ல? சொல்றதுக்கு என்ன இருக்கு? சீதாவோட கைப்பக்குவம் மாதிரியே இருக்கு. டேய் ராம், ஏதோ சொல்றா. எப்பரா இருக்கு டேஸ்ட்? சூப்பரா இருக்கு பெரியப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. வழிக்கு. இந்த வீட்ல யார் யாருக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி சமைச்சிருக்கா.
ராணி, எல்லாரும் மனசு சந்தோஷப்படுற விஷயம் சாப்பாட்டு விஷயம்தான். ரொம்ப டேஸ்டியா சமைக்கிற. அதனால இந்த வீட்ல டிஃபன் லஞ்ச் எல்லாமே நீ தான் ரெடி பண்ண போற, சரியா? என்ன ஓகேயா? எல்லாரும் என் வழிக்கு வந்தீங்களா? நான் எதிர்பார்த்தது இதுதானே. சிச்சி, ஏய் ஏய், அப்பா உன்னை தூக்க போறேன். ஓ, ஓ. ஐயோ. என்னங்க ஏன் குழந்தைய தூக்க பயப்படுறீங்க? ஆ, இது ஏன் குழந்தை. தூக்க தெரியாம தூக்கி ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆ? கோழி மிதிச்சு குஞ்சுக்கு ஏதாவது ஆகுமா? இருங்க, நான் தூக்கி தரேன், நீங்க எப்படி பாத்துக்கங்க. வேண்டாம் வேண்டாம், நான் அப்புறமா பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நீ பாத்துக்கோ. ஆமா, குழந்தைக்கு என்ன பேர் வைக்க முடிவு பண்ணிருக்கீங்க? அதாங்க நானும் சொல்லணும்னு இருந்தேன். ஆ ஆ இல்ல ஹா அப்படிங்கிற சவுண்டுல முத எழுத்து வர மாதிரி பேர் வைக்கணுமா. காலையில பெரிய வாக்குவாதமே நடந்துச்சு. ஆனா யாரும் ஒரு முடிவுக்கே வரல. கடைசியில பாட்டி என்ன சொல்றாங்களோ அதுதான் முடிவுன்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ நல்ல நேம் வச்சா சரிதான். ஏங்க, உங்க மனசுல ஏதாவது பேர் நினைச்சிருக்கீங்களா? நினைச்சிருக்கேன். என்ன பேருங்க? குஜலகுமாரி. அப்பா அடிக்கிறா அம்மா. பானுமதி, வந்துட்டா. என் பேத்திய பார்த்து தரித்திரம் பிடிச்ச குழந்தை அபசகுணத்துல பிறந்தது, அதனால இந்த வீட்ல எல்லாமே கெட்டதா நடக்குதுன்னு சொல்றியே, உனக்கு எவ்வளவு திமிரடி? என்னடி நீ நினைச்சிட்டு இருக்க? இவ்வளவு நாளும் நீ செஞ்ச எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு இருந்தேன். ஆனா இத மட்டும் என்னால பொறுத்துக்கவே முடியாது. இந்த பாருங்க, நீங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் இவ்வளவு நாளும் பொண்ணு கொடுத்த வீடு எதிர்ல நின்னு சண்டை போடக்கூடாதுன்னு கௌரவமா சும்மா இருந்தேன். சம்பந்தின்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அமைதியா இருக்கணுமா? உன்னை யார் இங்க வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டது? நீ அதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. வாய மூடிட்டு இருக்கிறதா தான் இந்த வீட்ல இரு, இல்ல கிளம்பு. இதே நிமிஷம் இந்த வீட்டை விட்டு கிளம்பு. அத விட்டுட்டு என் பேத்திய பத்தி ஏதாவது தப்பா பேசுன, அத கேட்டுட்டு நான் சும்மா இருக்க போறேன். இத பாருங்க, சீதாவோட குழந்தை உங்களுக்கு மட்டும் பேத்தி இல்ல, எனக்கும் பேத்தி தான். உங்களை விட அதிகமாவே எனக்கு அக்கறை இருக்கு. குழந்தை மேல அக்கறை இருக்கிறவங்க தான் இப்படி எல்லாம் பேசுவாங்களா? ஏய், நீ உன் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இப்போ அந்த குழந்தை மேல அக்கறை இருக்கிற மாதிரி போய் சொல்றியா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் அப்படின்னு தப்பா சொல்லிட்டேன்? அந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லைன்னு சொன்னேன். அதனாலதான் இப்படி எல்லாம் கெடுதல் நடக்குதுன்னு சொன்னேன். அது தப்பா? ஒரு தரித்திரம் பிடிச்ச குழந்தை இது இங்க மட்டும் இல்ல,
இந்த உலகத்துல நான் எங்க வேணாலும் சொல்லுவேன். அந்த குழந்தை தரித்திரம் 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 ஏய், பானுமதி! ஐயோ என்னது? சித்ரதேவி என் கன்னத்துல அடிச்சா வாயில ரத்தம் வேற வந்துச்சு. இப்ப ரத்தம் வரலையே. அப்படின்னா சித்ராதேவி என் கன்னத்துல அடிக்கலையா? ஐயோ, இது கனவா? ஆமா ஆமா ஆமா. ஐயோ, நான் பயந்தே போயிட்டேன். ஐயோ, ஒரு அடி அடிச்சாலும் என்னமா அடிக்கிறா? போன அந்த சித்ரா பேய் மாதிரி வந்து கனவுல கூட பயமுறுத்துறா. ஐயோ, பொழுது வேற விடிஞ்சிருச்சே. காலையில கண்ட கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சித்ரா தேவியால என் கண்ணை வீங்கிறது கேரண்டியா? ஐயோ கடவுளே, இந்த கனவு பலிக்காம பாத்துக்கப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க ஐயா. தேவராஜ், ம் நான் கேட்கலான்னு இருந்தேன். ம் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு முடிவு எடுத்தாச்சா? அண்ணா, குழந்தைக்கு அகல்யான பேர் வைக்கணுங்கிறது அம்மாவோட ஆசை. ஆ. ஆனா அந்த பேர் யாருக்குமே பிடிக்கல. ம். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அம்மா சொல்றதை யாரும் கேட்கற மாதிரி எனக்கு தெரியல. தேவா, ஜோஷியர் ஆணு முதலெழுத்து வர மாதிரி குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் அம்மா அகல்யான்னு பேர் சொல்லிருக்காங்க. ம் அகல்யா, அனுஷான்னு பேர் வைக்கலாமே. இது நல்லதானே இருக்கு. பொம்பளை புள்ள பேருனா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்க கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரட்டுமே. நாம எதுக்கு தேவையில்லாம தலையிடணும்? ஆமா ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ம் குழந்தைக்கு எந்த பேர் வச்சாலும் நமக்கு ஓகே. ஆமாண்ணா, குழந்தைக்கு எந்த பேர் வச்சாலும் சரி, கடைசியில சக்கரவர்த்தின்னு நம்ம குடும்ப பேர் அதுல வரும் பாருங்க, அது போதும்ண்ணா. தேவராஜ், ம் எனக்கு இப்பதான் ஒண்ணு ஞாபகம் வருது. ம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். ம் அவன் பேரு பெரம்பூர் கிருஷ்ணமூர்த்தி அனந்த சாஸ்திரி தன்வந்திரின்னு ரயில் மாதிரி நீளமா போயிட்டு இருக்கோம். அத நாங்க சுருக்கி கேடின்னு கூப்பிடுவோம். நல்ல பேருண்ணா. ஆமா. வா உட்காரு. நீங்க ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்துகிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சித்ரா, உங்களை மாதிரி நாங்களும் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? சரி, நல்ல பேர் ஏதாவது கிடைச்சதா? இல்ல சித்ரா, இப்பதான் பேர் கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஆனா அதுக்குள்ள நீ வந்துட்ட. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? சிவ பூஜையில கரடி வந்த மாதிரி நான் வந்துட்டேனா? சே, அப்படிலாம் இல்லம்மா. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணுங்கிறத விட என்ன பேரு வைக்க கூடாங்கிறது தான் பேசிக்கிட்டு இருந்தோம். மாமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா ஃபங்க்ஷன் வேலையெல்லாம் யார் பாக்குறது? ஆமா தேவராஜ், சித்ரா சொல்றதும் கரெக்ட் தான். வேலை நிறைய இருக்கு. வா, நம்ம ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவோம். வா. ஓகே ஓகேண்ணா. சித்ரா, ம்? நீ ஐயருக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு ஞாபகப்படுத்தி விட்டுரு. நாங்க கிளம்புறோம். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்கண்ணா, Come on. போலாம். ஓ, மறந்துட்டேன்.
ஃபங்க்ஷன் வேலை எல்லாம் எப்படி நடக்குது? அதை விடுமா, இங்க புதுசா வேலைக்கு வந்திருக்காளே ஒருத்தி, அவளுக்கு எவ்வளவு திமிர் தெரியுமா? ஆ? ஏண்டி அவ அப்படி என்ன செஞ்சா? அதை ஏமா கேக்குற? அவ பேர் தான் ராணியாச்சே, அதனாலதான் அவ இந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி நடந்துக்கிறா. ஆ. போதாததுக்கு எல்லாரும் அவளை தலை மேல தூக்கி வச்சு ஆடுறாங்க. ஐயோ, வேலைக்காரியா? ஏ பிரியா, அவங்க யோகிதை எப்பவும் அப்படித்தான். அதெல்லாம் விடு. என்னம்மா சொல்ல வர? ஏய், நீயே சொல்லு. ஆ? நீ அந்த வீட்டுக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? ஆ? உன்னை யாராவது அவள மாதிரி அவ்வளவு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களா? அடி இவளே, அந்த வீட்ல வேலைக்காரிக்கு இருக்கிற திறமை கூட உனக்கு இல்ல. அம்மா, நீ இப்படி குத்தி குத்தி பேசுனா அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். போன வை. ஏய் பிரியா, இரு. எதுக்கு இப்படி கோவப்படுற? இருக்கிறத தானே சொன்னேன். ஆ? சரி, அதெல்லாம் விடு. சீக்கிரமா மேல போறதெல்லாம் சீக்கிரமாவே கீழே விழுந்துரும். ஆனா புதுசா வந்தவளை பத்தி நீ என்ன நினைக்கிற? அம்மா, அவளை பத்தி சொல்றதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அவளோட நடவடிக்கையை பார்த்தா எனக்கு என்னவோ டவுட்டாவே இருக்குமா. அவ நல்லா ஓடி ஆடி வேலை செய்யறான். ஏமா, ஒரு புள்ள தச்சி அப்படியா இருப்பா? ஐயோ, அவளை பார்த்தா புள்ளதாச்சி மாதிரியே தெரியல. அவகிட்ட ஏதோ ரகசியம் இருக்குமா. ஆ? ரகசியமா? என்ன ரகசியம்? அம்மா, அது என்னன்னா, ஹலோ அம்மா, அம்மா, ஹலோ. ஐய, இப்ப பார்த்து சார்ஜ் போகணுமா? து, ஒரு போனை வாங்கி கொடுன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. ச்சே. நல்ல நேரத்துல தான் இந்த அம்மா போன் காலை வாரி விடும்.